Hello everyone, welcome to Trade Only in the Zone YouTube channel. So in the week oda Nifty oda view, Bank Nifty oda view வந்து பார்க்க போறோம். As per GAN and as per technicals. So ரெண்டுமே என்ன சொல்லுது அப்படின்றது வந்து பார்ப்போம். So one by one we'll go. So first அதுக்கு முன்னாடி வந்து global cues, அதாவது global indices எப்படி இருக்கு, நெகட்டிவா பாசிட்டிவா இல்ல என்ன மாதிரி இருக்கும் மண்டே மார்க்கெட் நம்மளுக்கு அப்படின்றத வந்து பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் இண்டெக்ஸ் ஃபீச்சர்ஸ். ஸோ ஈவன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, டவ் ஜோன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டன் மார்க்கெட், ஸோ அதுக்கப்புறம் யூரோப் மார்க்கெட், அதுக்கப்புறம் பிரேசில், அது கீழே வந்தீங்கன்னா ஏஷியன் மார்க்கெட்ஸ். ஸோ இது எல்லாமே இதில் வந்து அவைலபிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் நிஃப்டி வந்து ஃபிளாட் கிட்ட வந்து 24 பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப நேரோ ரேஞ்ச். அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டிஸ்கனெக்டட் வித் நிஃப்டி. எப்போலாம் நிஃப்டி ஹையர் ஆகி போதோ அப்போ பேங்க் நிஃப்டி இன்னும் லோவர் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சம் நியூஸ் இஸ் அஃபெக்டிங் த பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ், அதாவது இது வந்து இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆல்மோஸ்ட் ஃபிளாட் தான். ஏன்னா 71 பாயிண்ட் ப்ளஸ் இருந்தாலும் 0.24 அப்படின்றது ரொம்ப நேரோ ரேஞ்சு தான். அண்ட் நாஸ்டாக், அதாவது யூஎஸ் மார்க்கெட்டோட டேட்டா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபிளாட். ஸோ அதுக்கப்புறம் பிரிட்டன் இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆல்மோஸ்ட் நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் மார்க்கெட்டும் ஆல்மோஸ்ட் நெகட்டிவ்ல தான் வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ கனடா, ஸோ இந்த ரேஞ்ச் வர்றப்ப நம்ம ஒரு பாசிட்டிவ்னஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஓவராலா இதை வச்சு இந்த டேட்டா வச்சு நம்ம அனலைஸ் பண்றப்ப நம்மளுக்கு என்ன இண்டிகேஷன் அப்படின்னா, மண்டே ஒருவேளை ஒரு கேப் டவுன் அடிச்சா ஒரு செல்லிங் ஆகும். ஒருவேளை கேப் அப் பண்ணாலும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஏன்னா இது மிக்ஸ்டுன்னு சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் தான். அந்தன்றப்ப ஒரு கேப் அப் கிடைச்சா இட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு செல் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து 100% வந்து கரெக்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்னோட அப்சர்வேஷன் பொறுத்தவரையும், ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் இருக்கிறப்ப, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கிறப்ப, ஸோ தேர் வில் பி அ செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ் ஆன் மண்டே வந்து நடக்கலாம். ஸோ இப்போ வந்து அதுக்கான டேட்டாஸ் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்ல வந்து பார்ப்போம். ஸோ எந்த மாதிரி வந்து டேட்டா வந்து ஃபீட் ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எடுத்த வரையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செயின் அப்படி அனலைஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா ஒரு ரேஞ்சை ஃபைண்ட் பண்றதுக்காக வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ரேஞ்சுன்னு எடுத்தீங்கன்னா, so I'll go with Nifty first. So Nifty நான் எடுக்கிறப்ப நிஃப்டி கம்மிங் வீக், அதாவது 24th, இது வந்து மந்த் எண்ட் எக்ஸ்பைரி கிடையாதுங்க. இட் இஸ் வீக்லி எக்ஸ்பைரி தான். அடுத்த நெக்ஸ்ட் 31st வர்றதா உங்களுக்கு மந்த் எண்ட் எக்ஸ்பைரி. ஸோ ஆப்ஷன் டேட்டா பொறுத்தவரையும் ரேஞ்ச் வந்து ஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து அந்த ரேஞ்சை ப்ரிடிக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இதை வச்சு ட்ரேடிங் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ணலாம். பட் அதே டைம் டெக்னிக்கல் சப்போர்ட்டும் நம்மளுக்கு வேணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கால் சைடு. ஸோ கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஐ கேன் சி அட் 14,000. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்போ இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணலாம். இதோட இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஐ நம்பர் 22 lakh. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா 13,800. ஸோ 13,800 அப்படின்றது டெம்பரரியா ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ சப்போர்ட் எடுத்தோம்னா, ஸோ சப்போர்ட்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இமீடியட்டா 13,700. ஸோ இந்த ரேஞ்சிலே வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதாவது 23 lakh இந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 13,500 பிகாஸ் இட் இஸ் சென்டிமெண்டல் ரவுண்ட் நம்பர்ஸ். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலயும் 2,20,000. ஸோ அப்போ ரேஞ்சுன்னு எடுத்துட்டீங்கன்னா 13,500ல இருந்து 14 இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த வீக் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒருவேளை நம்மளுக்கு வந்து இந்த நேரோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த இடம் நேரோ ரேஞ்சா இருக்கு. ஏன்னா 13,700 அப்படின்றது புட் சைட் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், செகண்ட் ஹையஸ்ட். ஸோ 13,800 அப்படின்றது கால் சைட் செகண்ட் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது வந்து ஒரு நேரோ ரேஞ்ச். ஸோ இதை பிரேக் பண்றப்பையும் ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதே போல இதை பிரேக் பண்றப்பையும் ஒரு மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ எந்த பக்கம்னாலும் ஒரு பக்கம் மூவ் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு சென்டிமெண்டா எடுத்தீங்கன்னா 14,000 இஸ் a strong resistance here and 13,500 is a strong support at here. ஓகேங்களா? ஸோ என்ன பொறுத்தவரையும் 13,700 உடைக்காம மார்க்கெட் 14,000 வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. அதையும் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. ஸோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த வீக் 13,500ல இருந்து 14,000 வந்து நிஃப்டி இருக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் so same way we are going to see the open interest, highest open interest. இப்போ இங்க பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி எடுத்த வரையும்
ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 8 lakh கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன் பிகாஸ் 31,000 இஸ் அ சென்டிமெண்டல் ரவுண்ட் நம்பர். ஸோ அதுக்கு அடுத்து ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்ளார அது மேலே போகாதீங்க, இது ரொம்ப ஃபார் அவுட் ஆஃப் தி மணி ஆயிடும். ஸோ இப்போ வந்து நியர்பைன்னு பார்த்தீங்கன்னா இது ஹையஸ்ட், இதோட நெக்ஸ்ட் செகண்ட் ஹையஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த இடமும் அகைன் இந்த இடமும் ஆக்ட் பண்றது. நீங்க நினைக்கலாம் என்னது இது இந்தி மணில வந்து இவ்வளவு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு, இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்றது வந்து நீங்க கேட்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3500. ஸோ ஸ்டில் few people are thinking bank nifty can come below 3500. ஸோ அதனால தான் இந்த இடத்துல கொஞ்சம் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் we can able to see 4,35,000 கான்ட்ராக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வீக்லியை பார்த்தீங்கன்னா 31,000 is a round number. So the range starts from here and put side அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 30. நீங்க வந்து பாத்தீங்கன்னா 4,87,000 கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஓப்பன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஸ்ட்ராங் நம்பர் வந்து 3,500. ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கு லாஸ்ட் வீக் மார்க்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து 3,500ல இருந்து 31 தான் இருந்தது. இந்த நேரோ ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணிச்சு. ஸோ எப்பெல்லாம் 3,500 வந்துச்சோ மார்க்கெட் பவுன்ஸ் பேக், ஸோ அகைன் பவுன்ஸ் பேக், அகைன் பவுன்ஸ் பேக். ஓகேங்களா? ஸோ அந்த இடம் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு. ஒருவேளை இந்த வீக் கம்மிங் வீக் பேங்க் நிஃப்டி 3,500 பிரேக் பண்ணா we can see another 400 to 500 point fall towards 30,000 round. சரிங்களா? ஒருவேளை மார்க்கெட் பிரேக்ஸ் 31,000 we can see a good bullish rally towards 3,500. Sorry, 31,500. The next highest open interest stands at 31,500. ஸோ ஓஏ டேட்டா என்ன சொல்லுது, இன்னமும் மார்க்கெட் வந்து ரேஞ்ச் நேரோ ரேஞ்சில் தான் ஓடிட்டு இருக்கிறது இன்டிமேட் பண்ணு. ஸோ இப்போ வந்து டெக்னிக்கலா வந்து பார்த்துடலாம். ஸோ டெக்னிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா ஸோ நிஃப்டி ஆஸ் ஐ செட் இந்த வீக்லி சார்ட், ஸோ இட் இஸ் இந்த வேவ். ஸோ வேவ் கவுண்ட் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் சேனல்ல வந்து நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். வேவ் கவுண்ட் வந்து என்ன 1 2 3 4 5 எங்க வரும், அதாவது இம்பல்ஸ் மூவ் எங்க வரும் அப்படின்றத வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ அதுபடி பாத்தீங்கன்னா இம்பல்ஸ் 1 ஸ்டார்டட் இயர் அண்ட் செகண்ட் வேவ் and this is third wave and again fourth correction and fifth now it is running. ஸோ இந்த இடத்துல இருக்கிறப்பையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன், ஈவன் இங்க இருக்கிறப்பையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன் மார்க்கெட் ஹாஸ் பொட்டன்ஷியல் டு மூவ் ஹையர். கண்டிப்பா வந்து மார்க்கெட் மேல போகணும்னு. நவ் ஐ எம் சிட்டிங் வித் 15,000 as a டார்கெட். ஸோ வை அது வந்து ஏன் அப்படின்றது வந்து பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா கேன், ஸோ கேன் மெத்தட்ல தெர் ஆர் சைக்ளிக் நம்பர்ஸ். ஸோ சைக்ளிக் டேட்டுக்கு எப்படி இருக்குமோ அதே போல கேனுக்கும் சைக்ளிக் நம்பர் அப்படின்றது. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிராண்ட் சைக்கிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த கிராண்ட் சைக்கிள் வந்து 12,544. இதுக்கு முன்னாடி அந்த மார்க்கெட் அதுக்கு மேல க்ளோஸ் கிடைக்காம தான் ஃபால் ஆச்சு. ஸோ ஆனா இந்த வாட்டி ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைச்சாச்சு. ஸோ இங்கிருந்தே மார்க்கெட் புல்லிஷ்ல தான் இருக்கு. ஸோ இதோட டார்கெட் என்ன, அதாவது இந்த கிராண்ட் சைக்கிளோட டார்கெட் எங்க போகணும் மார்க்கெட் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 15,376 இந்த ரேஞ்ச் வந்து போகணுங்க. ஸோ ஆஸ் லாங் அஸ் நிஃப்டி ட்ரேடிங் அபவ் 12,544 and has a potential to reach 15,376. ஸோ இதை தான் நீங்க அடிக்கடி பார்த்துருப்பீங்க என்னோட லாங் டர்ம் வியூ இன் மை பிளாக். ஸோ பிளாக்ல பார்த்தீங்கன்னா given clearly in the long term view nifty because as per cycle, so nifty moving higher high. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா I've given a clear instruction says that 12,544 இதுக்கு மேல மார்க்கெட் இருக்கிற வரையும் as a potential to reach 15,376 as a grand cycle. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட லாங் டர்ம் வியூ. ஸோ ஷார்ட் டர்ம்ல பாத்தீங்கன்னா 13,690க்கு மேல சாரி கீழே இருக்கிற வரையும் பாசிபிள் டு ரீச் 15,500 அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் கம்ஃபர்டபுளா இந்த லெவலை பிரேக் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ் பர் கேன். ஸோ லாங் டர்ம் வியூ பார்த்துட்டோம். லாங் டர்ம் வியூ நம்மளுக்கு 12,544 மேல இருக்கிற வரையும் as a potential reach 15,300. ஸோ ஷார்ட் டர்ம் வியூ அப்படின்னு எடுத்தோம்னா go into the short term 4 hour I'll take it. ஸோ 4 hour படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சூப்பர் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு சூப்பர் சைக்கிள். சூப்பர் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆஸ் லாங் அஸ் ட்ரேடிங் அபவ் 3,688 அதாவது 690 ரேஞ்ச் பாசிபிள் டு ரீச் 14,161. ஸோ 14,161 வந்து மார்க்கெட் வந்து போகும். ஸோ இதுக்கு மேல மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகிற வரையும் as a potential to reach 14,161. ஸோ இதுக்கு ஸ்டாப் லாஸ் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா ஸோ இந்த லெவலுக்கு கீழே க்ளோசிங் கிடைக்கும். அதாவது 13,456க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகி இந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா as a potential to go down. அது வரையுமே பை தாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாவே பை தான். ஃபார் அக்குமுலேஷன் we can use this zone. 13,456ல இருந்து 13,700க்குள்ள நம்ம அக்குமுலேட் பண்ணிட்டே இருக்கலாம்.
டார்கெட் அல்டிமேட்டா வந்து 14,161 தான் போகணும் ஆஸ் பர் கேன். இதுல எந்த டெக்னிக்கலும் நான் மிக்ஸ் பண்ணல. ஸோ டெக்னிக்கல்னா நீங்க இன்னும் லோ டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறது நல்லது ஷார்ட் டேர்ம்ல. ஸோ கேன்ல மட்டும் தான் உங்களுக்கு அட்வான்ஸா எங்க போகுன்றது தெரியும். டெக்னிக்கல்லையும் தெரியும். பட் ஹையர் லெவல் இருக்கு. மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஹைல் இருக்கு. எங்க எங்க இருக்கு? என்ன பண்ண போறோம்? பை பண்ணுமா? செல் பண்ணுமான்னே இன்னும் நெறைய பேர் கன்ஃப்யூஷன்ஸ்ல இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கேன் தான் வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ கேன்ல வந்து இப்போ ப்ரிடிக்ட் பண்ணலாம் எங்கெங்க இருக்கும். நான் பிளாக்ல கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டே தான் இருக்கேன். நிஃப்டி as long as trading above 13,456 as a potential to reach 13,640 ரேஞ்ச் வந்து நான் முதல்ல போட்டிருந்த பிளாக். ஸோ ஒரு நாள் முன்னாடி நான் எடுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் கோ ஒன் டே பிஃபோர். பாருங்க 13,460க்கு மேல ட்ரேட் ஆகிற வரையும் மார்க்கெட் ஆஸ் அ பொட்டன்ஷியல் டு ரீச் 13,630. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 460, 560, 660. ஸோ 560, 6 ஆல்மோஸ்ட் 170 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கிவிங் திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் லைக் ஃப்ரம் பாஸ்ட் 1 வீக். எப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த 13,456க்கு மேல வந்துருச்சோ அப்பயே நான் ஸ்டார்டட் கிவன் பிளாக் தட் சேஸ் as a potential to move 13,630. ஸோ இப்போ அதே போல இதுக்கு மேல ட்ரேட் ஆகிற வரையும் ஷார்ட் டேர்ம்ல வந்து பாசிபிள் டு ரீச் 13,900 அண்ட் லாங் டேர்ம் வியூவில் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் அ ரீச் ஆஃப் 14,161. இந்த லெவல் வரையும் ரீச் ஆகலாம். ஸோ இதுதான் என்னோட நிஃப்டிக்கான கம்மிங் வீக் வியூ. ஸோ இதில் லெவலில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 13,456க்கு மேல மார்க்கெட் ட்ரேட் ஆகிற வரையும் as a potential to go 14,161. இது வந்து ஷார்ட் டேர்ம் வியூ. ஸோ லாங் டேர்ம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கிராண்ட் சைக்கிளான 12,544க்கு மேல ட்ரேட் ஆகிற வரையும் as a potential to go 15,342. இதுதான் வந்து நிஃப்டிக்கான லெவல்ஸ். ஸோ வில் சி பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து எந்த இடத்துல இருக்கு, ஸோ என்ன நடக்க போகுது. ஸோ பேங்க் நிஃப்டி இன்னுமே பேரிஷ்ல தாங்க இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் நம்பர்லயே இட் இஸ் அண்டர் செல்லிங் ப்ரெஷர். ஸோ கிராண்ட் நம்பர்லயே இட் இஸ் அண்டர் செல்லிங் ப்ரெஷர். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும், நான் பிளாக்ல இன்ஃபார்ம் பண்ணது ஆல்ரெடி. ஐ ஹவ் கிவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியர்லி இந்த பிளாக் சேஸ் ஷார்ட் டேர்மா இருக்கட்டும் லாங் டேர்மா இருக்கட்டும் ரெண்டுத்துலயும் ஒரே வியூ தான் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். கரெக்ட். 39,60க்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆகிற வரையும் as a potential to reach 29,930. ஸோ சேம் 39,76 கீழே ட்ரேட் ஆகிற வரையும் potential to reach positionally 26,896. என்ன ப்ரோ புல்லிஷ் மார்க்கெட் எல்லாம் மேல போயிட்டு இருக்கு, நீங்க மார்க்கெட் வந்து கீழே போகும்னு சொல்றீங்க அப்படின்னு பாருங்க. மார்க்கெட் வெரி நியர் டு 30,976 கரெக்ட்டுங்களா? ஸோ இங்க இருக்கிறப்ப ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு ரொம்ப கம்மிங்க. எப்பெல்லாம் வந்து மார்க்கெட் 30,800 வருதோ அப்பெல்லாம் செல் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 300, 400 பாயிண்ட் ஈச் டைம். அதாவது 4-5 நாள் நம்மளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டே இருக்கு. செல்லிங் அதை யூஸ் பண்ணிப்போம். ஒன்ஸ் மார்க்கெட் வந்து 30,970க்கு மேல க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், we can change our view, we will go for a buy. கரெக்ட்டுங்களா? ஸோ அது வரையும் செல்லிங் மட்டுமே யோசிப்போமே. ரொம்ப நியர்பை இருக்கிறப்ப கம்மி ரிஸ்க் தானே எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க. how many times you got opportunity. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் பாருங்க ஃபால் அகெயின் ஃபால் அகெயின் ஃபால் ஸோ அகெயின் ஃபால். ஸோ இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா இந்த லெவல்ன்றது ஒரு ஸ்ட்ராங் லெவல். அதாவது 39,76ன்றது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் நம்பர். ஸோ இதுக்கு மேல வீக்லி க்ளோஸ் கிடைக்காத வரையும் ஐ வில் நாட் பீன் புல்லிஷ் அண்ட் பேங்க் நிஃப்டி. ஏன்னா மார்க்கெட் வந்து கீழே தான் வரணும். நான் ஷார்ட் டேர்ம்ல போட்ட மாதிரி ஷார்ட் டேர்ம்ல அப்டேட் பண்ணி இருக்கிற மாதிரி இதுக்கு கீழே இருக்கிற வரையும் மார்க்கெட் ஹாஸ் அ பொட்டன்ஷியல் டு கம் ஆஃப் 29,584 இந்த லெவல் வந்து வரணும். இது வந்து ஷார்ட் டேர்ம். லாங் டேர்ம்னு எடுத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே தான் போகணும். அது எங்க போகணும் அப்படின்னா 26,008 இந்த லெவல் வரணும். 26,896 இந்த லெவல் வரையும் இறங்கி வரணும் மார்க்கெட். ஸோ இதுதான் என்னோட லாங் டேர்ம் வியூ பேங்க் நிஃப்டி. ஒன்ஸ் இந்த லெவலை உடச்சிச்சுன்னு வைங்களேன், 39,763 உடச்சிருச்சுன்னு வைங்களேன், அடுத்து வி கேன் see a big bull run. எங்க வரையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் a லாங் டேர்ம் வியூ. ஏன்னா என்னோட வியூ மாத்திருவேன். பிளாக்ல வந்து கிளியரா வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து லாங் டேர்ம் வியூல வந்து செல்லில் இருக்கு, ஷார்ட் டேர்ம்லயும் செல்லில் இருக்கு. இப்போ ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா ரெண்டுமே பை சைடு மாறிடும். ஸோ பை as long as trading above என்ன டார்கெட் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. If the bank nifty breaks and closes in weekly basis, then as a potential to reach
35,344. ஸோ 35,344 வரையும் மார்க்கெட் வந்து போகணும். இதுதான் பொட்டன்ஷியல் வேவ். அதாவது பொசிஷனலா வீக்லியில் க்ளோஸ் ஆகிற வரையும் 3965 ரேஞ்சுக்கு மேல வீக்லி க்ளோஸ் கிடைச்சிருச்சு, கண்டினியூஸா வீக்லி கேண்டில் அங்கேயே ட்ரேட் ஆகுது அப்படின்னா, ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனா வி கேன் எக்ஸ்பெக்ட் 35,300 பொசிஷனலா. ஷார்ட் டேர்ம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேம் லெவல் தான். ஒருவேளை அந்த 936 976 பிரேக் பண்ணிடுச்சு, இந்த லெவல் வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து டேல வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் 32,400. ஸோ இந்த டார்கெட் நான் கம்மிங் வீக்ல எதிர்பார்க்கிறேன். ஏன்னா மார்க்கெட் கண்டினியூஸா ரெசிஸ்டன்ஸ் கிட்டேயே ஆல்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ எனி டைம் இட் கேன் பிரேக் ஹையர், we can go for a bull run around 2000 பாயிண்ட். ஒருவேளை கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்து எங்க வரும்போது 29,584, அதாவது இங்க இருந்து ஒரு 1400 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து வரலாம் மார்க்கெட் வந்துட்டு அதுக்கப்புறம் கூட மேலே போகலாம். ஸோ as long as trading below we have to keep selling. அதுதான் என்னோட வியூ. ஸோ இதுக்கு மேலே போறப்ப we can start buying. ஸோ இது வந்து as per GAN. ஸோ கேன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைலியோ மார்க்கெட் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு ஒரு சின்ன ஐடியா வந்து கொடுக்கும். ஸோ அதுவே வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஷார்ட் டேர்மில் வந்து என்னென்ன ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஷார்ட் டைம்னு எடுத்தீங்கன்னா ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் 30 மினிட்ஸ் இருக்கு, 1 hour இருக்கு. பாருங்க 30 மினிட்ஸ்லாம் எவ்ரி டைம் touches the resistance we got a selling opportunity. See, every time touches high we got a selling opportunity. Every time we got an opportunity. ஓகேங்களா? ஸோ இன்னும் கூட பாருங்க மார்க்கெட் அண்டர் பேரிஷ் கண்ட்ரோல், இன்னமும் கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த 29,584 என்னோட வியூங்க. எப்ப இது இன்வாலிட் ஆகும்னா 30,976க்கு மேல போனா மட்டும்தான் இன்வாலிட் ஆகும். அதுவும் டே க்ளோஸ் வைக்கணும். வீக்லி க்ளோஸ் வச்சா 35 போயிடும், டே க்ளோஸ் வச்சா 32,000 வரையும் மார்க்கெட் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆஸ் பர் கேன் சைக்கிளிக் மெத்தட். சரிங்களா? ஸோ இதுதான் கம்மிங் வீக்கான வேவ். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் டைரக்ஷனல் கேட்டீங்கன்னா நிஃப்டி வந்து 13,500ல இருந்து 14,000 ரேஞ்சுக்குள்ள இருக்கும். பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 31,000ல இருந்து 3500 வரையும் ஒரு ரேஞ்சில் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே ரேஞ்ச் தான் இன்டிமேட் பண்ணுது. ஸோ மார்க்கெட் மோஸ்ட்லி கன்சாலிடேஷன் வீக்கா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்கேஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் கீப் கன்சாலிடேட்டிங். பிரேக் அவுட் கிடைச்சா யூட்டிலைஸ். ஓகேங்களா? பிரேக் அவுட் கிடைச்சா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யூ வில் கெட் அ வெரி குட் மூவ்மெண்ட் போத் சைட். அதை மறந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ எனி பிரேக் அவுட் ஐ வில் பி இன் த டைரக்ஷன். ஸோ ஈவன் பைக் பிரேக் அவுட் ஆனாலும் ஐ வில் பி இன் பை, செல்லுக்கு பிரேக் அவுட் ஆனாலும் ஐ வில் பி இன் செல். யூ கேன் எக்ஸ்பெக்ட் எ பிரேக் அவுட் வீக். கமிங் வீக் வில் பி அ பிரேக் அவுட் வீக். ஸோ ஈவன் இட் கேன் ஹேப்பன் ஆன் டியூஸ்டே, வெட்னஸ்டே ஆர் ஆன் ஃப்ரைடே. தாஸ்டேவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களுக்கே தெரியும் ஆப்ஷன் செல்லர்ஸ் வில் நாட் give a chance to us to trade on Thursdays. So anyway, my view is clear. I think as per GAN I said what is the targets, and for more details you can visit our website anytime, and I'll be updating a blog Monday to Thursday. Friday I'll not update anyway. So Friday because the week starting, so I'll not get a clear directions. So that is the reason on the Friday on the blog கொடுக்க மாட்டேன். So in coming week I'll try to give blog on Fridays also. So as per my method and GAN method, so market now it is in the range bound. So anytime it can break. So break outside we can expect a good move. So for more details you can visit our blog regularly. Okay. So you just type on www.tradeonlyinthezone.in. So you'll get the detail. So every week, every day I'm giving a view. So what will be the view, what will be the trend changing timing, so what will be the resistance numbers, and what will be the support numbers also I'm giving it. So utilize பண்ணிக்கங்க. So trade பண்றது வந்து உங்களோட ஓன் மணி. ஸோ யுவர் ஓன் ரிஸ்க் இஸ் இன்வால்வ். ஸோ அது வந்து நீங்க பிளான் பண்ணி கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணி. So anyone wants to learn technicals as well as the GAN method and GAN numbers, you please contact me and the number 9036939551. So which is available in our Telegram channel and which is available in our website, and even it is available in our YouTube page. Okay, so you can contact me and I can teach you a technical knowledge to you and even a GAN method.
So both are different courses. So for more detail, you can call me in the number. You can I'll give you the clear instruction about the training module. So this is my number, so where you can see in the blog and where you can see in our YouTube channel also. So thank you for watching it. So please follow a clear and perfect money management rule in order to save your capital. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்ஜின் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது பீக் மார்ஜின் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் நிறைய ட்ரேடிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இஃப் யூ ஆர் அ வெரி குட் ட்ரேடர், நீங்கள் நல்லா மார்னிங் எர்ன் பண்ணிருந்தீங்க, இப்போ வந்து இதனால பிரச்சனைனால என்னால் earn பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, யூ கேன் கால் மீ இன் எனி டைம் டு திஸ் நம்பர். ஐ வில் கிவ் யூ tips to you, so how to maintain that same profit level in other markets. So same Indian marketல எப்படி வந்து அதை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். சரிங்களா? So anybody want to learn technicals or a GAN, you can anytime you can contact me. And anybody want to join our Telegram channel, the free link is given. Free Telegram link is given at our channel, YouTube channel itself. You can click the Telegram free channel and you can join our Telegram channel. Okay, so any updates, daily updates, you can visit our blog. So it is www.tradeonlyinthezone.in. So where I'll give you all the detail about the day trend and even the levels and what will be the expectation in the market. So all the details I'm giving it, so you can follow that views. Okay, so thank you all. Thank you for watching it. Thank you once again.